நீங்க வந்து ஒரு இப்ப நம்ம தலைவரை பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு அண்ணா வழியில ரொம்ப சாஃப்டா இருப்பாரு. கலைஞர் வழியில நம்மளுக்கு தேவைன்னா கலைஞர் வழியில இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் தூக்கி ராமன் அதாவது ராமன் ஒருத்தன் இருந்ததாகவோ அவன் பாலம் கட்டியதாகவோ அப்படி ஒரு வரலாறு இருக்கா அப்படின்னு வந்து கேட்டு தலைய சீவன் வந்து கலைஞரை சொன்னதுக்கு அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் தான் சனாதனம் ஒரு டெங்கு அப்படின்னு சொன்ன உடனே இந்தியாவில் தலையை சீவரத்துக்கு வச்சாங்க. கலைஞருக்கு அப்புறம் தலையை சீவரத்துக்கு காசு வச்சது உதயநிதி ஸ்டாலினுக்கு தான். அந்த மாதிரி ஒரு ஆள் அங்க போய் உட்காரணும். இந்த ஜென்சிக்கு கொள்கைனா என்ன அப்படின்னு இந்த ஜென்சி சமுதாயத்துக்கு சொல்லி தர்றதுக்கான இந்த ஜெனரேஷனுக்கான ஒரு சரியான தலைவர்னா உதயநிதி ஸ்டாலின் தான். எதிர்கட்சியா உட்காரும் போது அங்க அங்க இவனுங்க தக்குரியானுங்க வந்து டவுசர்ல ஒண்ணுக்கு போறத நம்ம ஜாலியா பார்க்கலாம். அதுக்கு அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா பேந்தர்? அவரு அவங்க அப்பாட்ட இருந்து கத்துக்கிட்ட அரசியல் நுணுக்கங்கள் பிளஸ் தாத்தா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட அரசியல் நுணுக்கங்கள் பிளஸ் கிண்டல் கேலிகள் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றது. சோ இந்த ரெண்டையுமே வந்து அவர் பார்த்து வளர்ந்ததுல தாத்தாவுடைய ஆதிக்கம் தான் இங்க அதிகமா இருக்கு அவர்கிட்ட. ஜாலியா பேசுறது, கேட்கிற கேள்விக்கு அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ணிட்டு போறது செம்ம. அவரோட தைரியத்துல 0.1% கூட விஜய்க்கு வராது. அவர் உங்க அப்பா வீட்டு காசா தமிழ்நாட்டுக்கு காசு கொடுன்னு கேட்பாரு. என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு பத்திரிக்காரங்க. சரி, மாண்புமிகு நிதியமைச்சர் அவங்க அப்பா அவர் வீட்டு காசா, அதெல்லாம் வேற லெவலுங்க. அது அவர் ஆளுநரை வந்து எலெக்ஷன் செருப்பால அடிப்பாங்கன்னு சொன்னாருங்க. சரிப்பா, சனாதனம் வந்து சொல்லிப்பாரு என் மக்கள்கிட்ட செருப்பு கழட்டி அடிப்பாங்கன்னு சொன்னாரு. அதுக்கெல்லாம் இவனை கம்பேரே பண்ணக்கூடாதுங்க. 0.1 0 இல்ல. ஒரே நிமிஷங்க. பிளாக் நாளையில இருந்து அந்த சைக்கோ நாயை வந்து சைக்கோன்னு கூப்பிட முடியாது. ஏன்னா முதலமைச்சர்னு பதவி ஏற்றுட்டா முதலமைச்சர் தான் சொல்லுவோம். அதனால இன்னைக்கு யாரெல்லாம் இப்போ வந்து பேச வரீங்களோ ஒரு ரிக்வஸ்ட் தான், இந்த சைக்கோ நாயி 41 பேர் கொன்ன சைக்கோ நாயி இப்போ அட்ரஸ் பண்ணிக்கோங்க. நாளையில இருந்து முதலமைச்சர் கூப்பிட்டு பழகி விஜய்னு கூப்பிடலாம்ல, கூப்பிட கூடாதா? சைக்கோ விஜய் இல்ல, விஜய் அவர் இவர்னு பேசலாம். விஜய் இருக்காருல, விஜய் போறாருலன்னு முதலமைச்சர் எனக்கு கூப்பிடலாம் அவசியம் கிடையாது. விஜய்ங்கிற பேரை வச்சு கூப்பிட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. இதெல்லாம் ஒன்றும் அஃபிஷியல் பிளாட்ஃபார்ம் பேர் சொல்லலாம் கூப்பிடலாம், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏங்க ஒரு நிமிஷம் தம்பி, ஒரே நிமிஷம் கிஷோர், ஒரு நிமிஷம். ஆட்சியில இருக்கும் போதான ஸ்டாலின் பெரிய ஆளா? அவன் ஒரு ஆளே இல்ல எங்களுக்கு அப்படி இப்படின்னு பேசுனாங்க. அவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? ஏங்க அதையும் நம்ம கேட்கதானே செஞ்சோம். நேத்துக்கு பிறந்த பிள்ளைக்கா பிள்ளை எல்லாம் பேசுச்சுல. இங்க பாருங்க, நம்மளுக்கு இருந்த முதலமைச்சர் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இப்ப முதலமைச்சரா இருக்கிற போறோம் 41 பேரை கொண்ட சைக்கோ. என்ன யாருக்கிட்ட இருக்கிறோன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. பேசுங்க அருண். அருண் அருண் பேசுங்க. வணக்கம் வணக்கம் தோழர். தோழர், இப்போ நம்ம எல்லாம் வந்து உதயநிதி ஸ்டாலின் சாரை பற்றியோ இல்லை எம்கே ஸ்டாலின் சாரை பற்றியோ நல்லா டிஸ்கஸ் பண்ணுறோம். வரவேற்கக்கூடிய விஷயம். எனக்கு இங்கே இருக்கிற தோழர்கள் யாராவது கொஞ்சம் ஹை ரூட், அதாவது கொஞ்சம் நம்ம மேலே இருக்கிற பெரிய தலைங்க கிட்ட பேச முடியும்னா சொல்ல வேண்டியது முக்கியமான விஷயம். இப்போது என்ன நடக்கும், உள்ள போய் எதிர்கட்சி தலைவரா நம்ம இவர் இளந்தலைவர் வந்து உட்காருவாரு. எப்படி அவன் லாக் பண்ணுவான் அப்படின்னா, ஏதாவது ஒரு எஃப்ஐஆரை போட்டு அவன் வந்து லாக் பண்ணான் அப்படின்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங்னு ஒரு பெரிய மோசமான சட்டம் ஒன்று இருக்குது. அந்த சட்டத்தை வந்து கண்கூடா நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ செந்தில் பாலாஜி கேஸில் நான் வந்து A3க்கு அப்பியர் ஆகிட்டு இருக்கேன். இந்த கேஸில் அவருக்கு இப்போ பிஜே கோர்ட்டில் சென்னை கோர்ட் உள்ளே இருக்கிற மாவட்ட நீதிமன்றத்துக்குள்ளே நான் அப்பியர் ஆகிட்டு இருக்கேன். சண்முகம்னு ஒரு நபருக்கு. இது எவ்வளோ ட்ரெக்கானியஸான லான்றது எனக்கு தெரியும். அதனால் இப்போ லீகல் விங்கை அவங்க முதல்ல வந்து நல்லபடியாக பண்ணணும். லீகல் விங் இன்னும் மோசமாக, ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் எப்படி அவங்க லாக் பண்ண பார்ப்பாங்கன்னா, ஒன்று தலைவர் மேலேயோ இல்லை இளந்தலைவர் மேலேயோ கையை வைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அதை வச்சு அவங்கள மடக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ யாராவது இருந்தீங்கன்னா பெரிய லெவலில் பேசுகிறதுக்கு கண்டிப்பாக ஆட்கள் வேணும். நம்ம உள்ளே போய் இப்போ நம்ம விஜய் அவனெல்லாம் சம்பவம் பண்ணுறது ஒரு மண்ணாங்கட்டியும், சாரி தப்பாக வார்த்தை யூஸ் பண்ண மன்னிச்சுக்கோங்க, அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அவன்லாம் ஒரு ஆள் கிடையாது.
இவனுங்க என்ன நினச்சிட்டு இருக்கானுங்கன்னா, அந்த கேட்டியார் அப்படின்னு போய் இந்த இது கொளுத்துற கதை நினச்சிட்டு இருப்பானுங்க. எனக்கு உண்மையான பயம் வந்து சென்டர்லேருந்து வரக்கூடிய ப்ரெஷர். இப்போ பவர் கிடையாது நம்மக்கிட்ட. அந்த பவர் இல்லாம இருக்கிற சமயத்துல, நாம எப்படி நம்ம தலைவர்கள சேஃப்கார்ட் பண்ணி இந்த கள அரசியல விளையாட போறோன்ட்டு. இப்ப நம்ம இதுல ஒரு 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 பொலிட்டிக்கல் லிட்ரசி நமக்கு ஒண்ணு எப்பயுமே இருக்கும். திமுகவ பொறுத்தவரைக்கும் ஒரு பொலிட்டிக்கல் லிட்ரசி இருக்கும். அதுதான் நம்மள வந்து ஒரு 50 ஆண்டு காலமாக இந்த சொசைட்டில மக்களுக்கான போராட்டத்த முன்னெடுத்து 10 வருஷம் ஜெயலலிதா அவங்க ஆட்சியில இருக்கும்பொழுது கூட பிரதான எதிர்க்கட்சியாக நின்னு நம்மளால போராட முடிஞ்சது, எல்லாம் செய்ய முடிஞ்சது. ஹைலைட்ல நம்ம இருந்துகிட்டே இருந்தோம். இப்போ இந்த ரூட் மாஃபியாவ வச்சு இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, மொத்தமா நம்மள கீழ அடிச்சு நொறுக்கறதுக்கு பார்ப்பானுங்க. இது ஒண்ணு. ஃபர்ஸ்ட்டு வந்து மோடி கவர்மெண்ட் கிட்டேருந்து வர அந்த மணி லாண்டரிங்னு ஒரு பிரஷர். அதை எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்துறதுக்கு யாராவது மேல்தட்டு மக்கள் மேல்தட்டு தலைவர்கள்ட்ட பேசுற வாய்ப்பு கிடைச்சதுன்னா, இத தயவுசெய்து அவங்க கவனத்துக்கு கொண்டு போங்க. அதாவது நீங்க சொல்றது அவங்களுக்கு கேட்கணும். நீங்க சொல்றத வச்சு அவங்க ஆக்ட் பண்ணணும். அது மாரி ஒரு விஷயத்த எடுத்துட்டு போங்க. நான் வந்து 2, 3 அமைச்சர்களுக்கெல்லாம் அப்பியர் ஆயிருக்கேன். தங்கம் தென்னரசு ஐயாவுக்கும், பெரியசாமி ஐயாவுக்கும் அப்பியர் ஆயிருக்கேன். ஆனா என்னன்னா, நான்லாம் வந்து ஒரு செகண்ட் லெவல் லாயரா இருந்திருக்கேனே தவிர, ஃபர்ஸ்ட் லெவல் லாயரா அவங்க கிட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு நெருக்கம் எனக்கு கிடையாது. அதனால தான் சொல்றேன். மேல்தட்டு தலைவர்கள் கிட்ட நல்ல நெருக்கமாக பேசக்கூடிய நபர்கள் ஃபர்ஸ்ட் லீகல் விங்க முன்னிறுத்தி அவங்க ஷீல்டு மாரி ஆப்பரேட் பண்ணணும். இவனுங்கள அடிக்கிறதெல்லாம் ஒரு 3 மாசம் கழிச்சு கூட இவனுங்கள வச்சு அடி அடின்னு அடிக்கலாம். எனக்கு இந்த 3 மாசத்துக்குள்ள நம்ம தலைவர்கள் மீது எந்த விதமான கையும் வச்சிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் அந்த லீகல் அத பார்க்கணும். 2வது இப்ப நம்ம வந்து இளந்தலைவர் இப்படி பேசுவாரு. மத்த தலைவர்கள்லாம் கூட இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள்லாம் இப்படி பேசுவாங்க. அப்படின்ற ஒரு இஷ்யூஸ்லாம் இருக்கு. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அருண் பேசுறாங்களா? எனக்கு தான் அருண் கேட்கலையா? நீங்க பேசுறது கேட்கல. நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். கேட்கலையே. அருண் வெளியே இல்ல போயிட்டாரு இல்ல போல. நீங்க ஸ்பீக்கர்ல தான் இருக்கீங்க. ஆனா நீங்க பேசுற கேட்கல இல்ல அருண். தூக்கி போட்டுருச்சு. இல்ல அருண் தூக்கி போட்டுருச்சு. இருங்க வருவார். இல்ல இப்ப நான் ஒரு விஷயம் சொல்லாமா, அவர் சொன்னதோட கண்டினியூட்டி. சொல்லுங்க. அவர் இல்ல இப்போ வருவார். அவர் சொல்றாரு 3 monthsல வந்து இந்த மாதிரி கேசஸ் ஆயிடும், கேசஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு, பண்ணாக பிரச்சனை வரும், இதெல்லாம் சொல்றாரு. பட் எண்ட் ஆஃப் த டே வந்து அவங்க வந்து மெஜாரிட்டி கவர்மெண்ட் கிடையாது. ஓகேவா? அந்த மாதிரி ஏதாவது பழி வாங்கும் நோக்கில் போச்சுனாக்க இங்க இருக்கவங்க கண்டிப்பா வந்து ஆதர் ரிமூவ் ஆகும், அங்க வந்து பிரச்சனை வரும். அதனால வந்து இப்ப இல்லைங்க, இப்ப மணி லாண்டரி வந்து இது கொடுக்க போறது இல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்க போறது இல்ல. சென்ட்ரல்ல கொடுப்பாங்க. ஓகே. அவர் சென்ட்ரலா பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸ்டேட்ல எதுவுமே பண்ண முடியாது அவங்களால, ஆட்சி கவுத்துறதுனால. இல்ல ஆக்சுவலா வந்து இந்த தலைமை தற்குறி வந்து ஒரு பிரச்சார வீடியோல பேசியிருப்பான். ஏன்டா இந்த தொட்டோன்ட்டு. அதே தான் வந்து நெட்டகலான் வந்து ஒரு 4 நாளுக்கு முன்னாடி விசிகாவோட தலைவர்கிட்ட வந்து அதை அப்படியே டைலாக் பேசியிருக்கிறான். விஜய் சொல்லாமையா இல்ல விஜய் அதுல உடன்படாமையா இந்த நெட்டகலான் சொல்லியிருப்பான். எனக்கு என்னவோ இது கொஞ்சம் டேஞ்சரஸா தோணுது. லெட் அஸ் see. அருண் பேசுங்க அருண். இப்ப நான் பேசுறது கேக்குதுங்களா சார்? கேக்குது பேசுங்க. இப்ப நான் வந்து இது வந்து இப்ப கவிதா அக்கா வந்து கேட்டாங்க, இது வந்து சென்டரோட விஷயம் தானே அப்படின்னு கேட்டாங்க. அது கிடையாது. அதுதான் அந்த சட்டம் கிடையாது. ஏதாவது ஒரு எஃப்ஐஆர் வந்து ஷெட்யூல்டு அஃபென்ஸ்ல இருந்தா போதும். அதாவது அது வந்து பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டாக இருக்கலாம், காப்பிரைட் ஆக்டாக இருக்கலாம், எதுல வேணா இருக்கலாம். இப்போ ஏற்கனவே நீங்க ஒரு கோர்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. டைரக்டர் சங்கருக்கு ஒரு காப்பிரைட் கேஸ் இருந்துச்சு. ஆனா அவர் பேர்ல பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கேஸ் போட்டு ஒரு பெரிய டீலை முடிச்சானுங்க. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி தான் இதை வந்து நம்மளோட லீகல் டீம், ஹெட் ஆஃப் த லீகல் டீம் கிட்ட எப்படியாவது எடுத்துன்னு போய் இதை சேர்க்கணும். அது ஒன்று. 2வது நம்ம தலைவர்கள் எல்லாம் நல்லா பேசுவாங்க, அதெல்லாம் எந்த டவுட்டும் கிடையாது. ஃபேக்ட்ஸ் இருக்கும், டேட்டாஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் தற்குறிகளை நம்ம தற்குறிகளாக தான் டீல் பண்ணணும். அதாவது முள்ளால் மட்டும்தான் எடுக்க முடியும். இவனுங்க முட்டாள்தனமாக ஒரு வேலை செய்கிறானுங்கன்னா, அவனுங்க 10 முட்டாள்தனமாக ஒரு வேலை செய்கிறானுங்கன்னா, நம்ம 6 முட்டாள்தனமாக ஒரு மீமை கிரியேட் பண்ணி அவனுங்களை போட்டு அடித்து ஓரம் உட்கார வைக்கணும். ஒரு மக்கள் மனசுலையும் இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, இந்த 5000 ரூபாய் நம்ம தலைவர் கொடுத்தத என்ன பண்ணிட்டானுங்க, 5000 ரூபாய் நாங்கள் வாங்கிப்போம், ஆனால் ஓட்டு என்னவோ விஜய்க்கு தான் அப்படின்ற கான்செப்டை ஒரு டெம்ப்ளேட்டாக அடிச்சு விட்டானுங்க. இந்த டெம்ப்ளேட் அரசியலை முதல்ல ஒழிக்கணும். இதெல்லாம் இருக்குது. எனக்கு மேல்தட்டு நபர்கள் யார்கிட்ட நீங்கள் சொல்வீங்கன்னா கொஞ்சம் தயவு செய்து இதெல்லாம் கொஞ்சம் அவங்க கருத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி இன்னொரு ரெக்வெஸ்ட், மேல்தட்டு தலைவர்கள்கிட்ட நம்ம பேசும்பொழுது அவங்களோட
அந்த இந்த பாக்ஸை டிஎம் பாக்ஸை அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 2 டைம் இல்லை ஒரு டைமாவது ஓப்பன் பண்ணி வைக்க சொல்லுங்க. சில பேர் தங்களுடைய கருத்துக்களை ஜென்யூனா சொல்ல முடியும், அவங்க ரிவ்யூ பண்ணி அதை அவங்க சொல்ல முடியும். இது என்னோட ரெக்வெஸ்ட். நன்றி. நான் ஒரு நிமிஷம் பேசிக்கலாமா? பேசுங்க. இல்ல காலைல எல்லா ஸ்பேஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நான் தலைமையில இருந்து ஒரு ஆள் நம்ம இங்க ஆர்கனைஸ் பண்ண யாருமே கிடையாது இங்க. நம்ம இங்க 400 பேர் 1000 பேரை பேசுறோம் தவிர தலைமைக்கு போதான்னு தெரியல யாருக்குமே. இது ஆர்கனைஸ் பண்ண போற யாருன்னு தெரியல. இது ஆர்கனைஸ் பண்ண போறது யாரு இப்ப? அவன் 1000 பண்றான் நம்மள. ஆனா இங்க இருந்து நம்ம பேசுற விஷயம் தலைமைக்கு போதா? நீங்க அவ்வளவு திட்டம் சொல்றீங்க. இப்ப இவர் சொல்றாரு, அருண் சொல்றாரு இவ்வளவு பண்ணலாம் போலான்ட்டு. இது தலைமைக்கு போகுமா? இல்ல இது அதுதான் சொல்றேன்ல. இது வந்து ஐடிவிங்ல இருந்து ஒரு ஆளை ஹையர் பண்ணி அதான் சொல்றேன் நானும். இப்ப பண்ண காலைல இருப்பாங்க. இருந்து ஸ்பேஸ்ல பேசுற விஷயம் ஆனா கிட்டத்தட்ட 2 3 பேஸ்ல பேசிட்டேன். நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இது மட்டும் தான். தலைமைக்கு இந்த விஷயம் போதா? நம்ம மட்டும் பேசிக்கிறோம். இந்த விஷயம் தலைமைக்கு போதா? டிஸ்கஸ் தாங்க பண்ண முடியும். தலைமைன்னா நீங்க சொல்றத கேக்குறது, அங்க வேற வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சும்மா நீங்க சொல்றதெல்லாம் உட்காந்து அங்க பண்ணிட்டு இருக்க முடியாதுங்க. அவங்க என்ன தமிழ்நாட்டுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எங்க ஸ்பேஸ்ல நீங்க நானும் உட்காந்து இல்ல பேசுறத ப்ரோ, நீங்க போகும். சொல்ல கரெக்ட் தான். ஸ்பேஸ்ல பேசுறது கிடையாது. ஆனா நம்மள சொல்ற ஒரு விஷயம் காதுல வாங்க யாரா ஆள் இருப்பாங்களா அங்க? அது போகும் எங்கேயாச்சும். இப்ப அதுக்கான வேலையெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. இப்ப நம்மளை விட அறிவாளியா அங்க உட்கார்ந்து இருக்காங்க பில்லி. எப்படி நம்ம 4 இங்க வருஷமா சும்மா அறிவாளி நம்மளுக்குள்ள இல்ல மாதிரியா? டிஸ்கஸ் பண்றோம். ஐடிவிங்ல அறிவாளி மாதிரியா? டிஎம்கே ஐடிவிங்ல அறிவாளி மாதிரியா? என்னையா உனக்கு பிரச்சனை? நீ அவ்வளவு பெரிய அறிவாளியா? நீ புடுங்க வேண்டியதானே விஜய? திமுக காரனுக்கு சும்மா வந்து அதுல இந்த இந்த மாத்தி மாத்தி சண்டை போடுறோம் பாத்தாங்களா நமக்குள்ள. இதுதான் நம்ம கிட்ட என்ன பேசுறது. எனக்கு புரியல. இப்ப கட்சியில ஒரு நான் ஒரு வேலை செய்வாங்கன்னா செய்வாங்க. சும்மா நசன்னு இங்க இருந்து இப்ப உனக்குன்னா இப்ப பிங் பண்ணி தலைவரை கூப்பிடணுமா? இப்ப உங்ககிட்ட வந்து சொல்லுவாரா அவரு? தலைவரை சொல்ல தலைவர் நானு தலைமையில யாரும் ஒரு ஆள் இருப்பாங்களா? நம்ம சொல்றது கேக்குது ஒரு ஆள் இருப்பாங்களா? இல்ல நீங்க ஸ்பேஸ் கண்டக்ட் பண்ணுங்க வாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒண்ணுன்ட்டு. டெய்லியும் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்குதான் பாக்குறேன் நான். இத்தனை நாள் நீ எங்க போன? என்ன ப்ரோ இத்தனை நாளா? இப்ப நாங்க இங்க டெய்லியும் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். யாரு இல்லாம இருந்தா தலைமைக்கு போகணும். நானும் ஒரு சரி நீங்க வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க, ஓகே. அவங்களாம் கேட்குமா? அவங்களாம் பாப்பாங்களா? ரொம்ப இழிவுபடுத்துற மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, சரியா? திமுக காரன் சும்மா வேலை பார்க்காம உட்காந்துக்கிட்டு ஒன்னும் டீ குடிச்சுட்டு இது பண்ணிக்கிட்டு இல்ல. வேலை பார்த்துட்டு தான் இருக்கான். வேலை வந்து சரியா செய்யல, கவனம் இல்லாம வந்து இந்த இதை விட்டுட்டான் அப்படின்னு சொன்னா சரி, ஓகே, அதை திருத்திக்கிறது இது பண்ணணும். அதை தாண்டி சும்மா வந்து நசன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ணல, அவங்களுக்கு ஒண்ணுத்துக்குமே தெரியாது, ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்ல அப்படிலாம் சொன்னா என்ன? நான் உங்களை சிம்பிளா கேக்குறேன். டிஎம்கே ஐடிவிங் என்ன பண்ணாங்க 4 வருஷமா? 4 வருஷம் கடைசி 6 மாசம் என்ன பண்ணாங்க? நான் கேட்கிற ஒரே விஷயம் அது மட்டும் தான். நம்ம பேசிட்டு இருக்கோம் போறோம், இது அவங்களுக்கு கேட்டிருக்குமா? அதெல்லாம் அட்லீஸ்ட் நம்ம இதுல பார்ட்டிசிபேட் பண்ண தெரிஞ்சிருக்கலாம் அவங்களுக்கு என்ன பண்ணணும்ட்டு. நீங்க இவ்வளவு ஐடியா சொல்றீங்க, எல்லாம் பேசுறாங்க, இது அவங்க பண்ணல இல்ல. இப்ப ஸ்டாலினே பாராட்டி இருக்காங்க ப்ரோ. ஐடிவிங்கையும் உறுப்பினரே இல்லாம இருக்கவங்களும் நிறைய பேசிருக்காங்கன்னு ஸ்டாலினே பேசிருக்காரு. எதுவும் பார்க்காமயே நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசிருப்பாங்க. உறுப்பினரே இல்லாத நிறைய பேர் திமுக சப்போர்ட் பண்ணி பேசிருக்காங்க. பேசிருக்கோம். ஆனா திட்டங்களை போய் சேர்ந்திருக்கா? இப்ப பேசுறீங்களே இது பண்ணலாம் அது பண்ணலான்ட்டு, அது மாதிரி சேர்ந்திருக்கா அவர்கிட்ட? அப்ப திட்டங்களும் போய் சேர்ந்திருக்கு, சரிங்களா? திட்டங்களும் நிறைய பேர் சேர்ந்திருக்கு. ஒரு நிமிஷம், அவர் பில்லி கேக்குறது சரி, பட் அவருக்கு பில்லி பேசலங்க, நான் பேசல. இளங்கோன்னு ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. ஆமா, நான் தான் பேசுறேன். அவர் பேசுறாரு. யார் பேசுறது? இளங்கோ இல்ல, இப்போ ஐடிவிங் எதுவும் பண்ணலன்னு சொல்லுங்க. யார் சொன்னது? நான் பேசுறேன் ப்ரோ. நான் தான் பேசுறேன். இளங்கோன்று பேர் சொல்லுங்க. இளங்கோ தான். டிகே இளங்கோ இருக்குல்ல. டிகே ஓகே. ஐடிவிங் எதுவும் பண்ணல. நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க என்ன பண்றோம் ப்ரோ? அந்த வார்டுல வொர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். என்ன காரணத்தினால தோத்துச்சு? வார்டுல என்ன வொர்க் பண்ணீங்க ப்ரோ? உங்க வார்டுலயே தேவைக்காக ஓட்டு போட்டுருக்கான். ஆமா ப்ரோ, எல்லார வீட்லயும் போட்டுருக்கேன். அப்புறம் என்ன ஐடிவிங் வேலை செய்யல, வார்டுல என்ன புடுங்குனீங்கன்னு திரும்ப கேட்டா என்ன பண்ணுவீங்க? என்ன புடுங்குனீங்க? நாங்க போட்டுதான் ப்ரோ. போன டைம்ல வந்து 860 ஓட்டு, இந்த டைம்ல 840 ஓட்டு தான். சரி, அதான் 840 ஓட்டுல எங்க தேவைக்கு நீங்க எந்த வார்டு? எதுக்கு வார்டு கூட வேணாம், எந்த தொகுதி? இல்ல நான் என்ன சொல்றேன், சொன்னது கான்ட்ரவர்சி ஆகுது போல. நான் வச்சுக்கிறேன் இந்த மாதிரி பேசினா எப்படி இருக்குது? இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. திமுக தோத்துருச்சு. ஒவ்வொரு திமுக காரனும் எல்லாரும் வேலை செஞ்சோம், நாய் மாதிரி உழைச்சோம்.
ஐடி விங்ல இருக்கிறவனும் வீடு வீடா போய் எஸ்ஏஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தா, ஒவ்வொருத்தருக்கு 500 ஃபார்ம் 600 ஃபார்ம்னு கை வலிக்க ஃபில் பண்ணி கொடுத்தான். எல்லா வேலையும் பார்த்தான், எல்லாம் தான் இருக்கு. மிஸ் பண்ணிருக்கானா? ஆமா மிஸ் பண்ணிருக்கான். மிஸ் பண்ணதை சரி பண்ணலாம். ரொம்ப அப்படியே கீழ்த்தரமா தூக்கி போட்டு பேசுறீங்க. 6 மாசம் என்ன பண்ணாங்கன்னு. வார்டுல 5 வருஷம் நீங்க என்ன பண்ணீங்க? 5 வருஷம் என்ன பண்ணீங்க வார்டுல நீங்க? இல்ல ஒரு நிமிஷம் தூக்கி போட்டு பேசல நானு. ஒரு நிமிஷம் நான் தூக்கி போட்டெல்லாம் பேசல. நான் என்ன கேக்குறேன், நம்ம பேசுறோம்ல இந்த விஷயம் வந்து நம்ம ஐடி விங் போய் சேருதான்னு மட்டும் தான் கேட்டேன். இப்போ நம்ம பேசுறோம்ல இந்த மாதிரி வார்டுல, உங்க வார்டுல ஐடி விங் காரங்க இருக்காங்கல்லப்பா? வார்டுல தானே வேலை செஞ்சா ஐடி விங்? உங்க வார்டு ரீதியான ஐடி விங் இருக்குல்ல? அவங்க வேலையை செய்யலையே. டிஎம்கே ஐடி விங்ல யாரு வேலை செஞ்சாங்க? உங்க வார்டுல யாரு இருக்கா? மாவட்ட செயலாளர் யாரு? போய் பேசிருக்கீங்களா? உங்க வார்டுல யாருக்கிட்ட போய் பேசிருக்கீங்க? ப்ரோ நாங்கெல்லாம் பேசுறாங்க ப்ரோ. இங்க எங்க ப்ரோ பேசல? எந்த தொகுதியில? அப்ப ஜெயிக்கல ஏன் ப்ரோ? எங்க வார்டுல ஏன் ப்ரோ ஓட்டு வரல? அது இன்னும் ஜெயிச்சோம் ப்ரோ. நாங்க பானைக்கு ஓட்டு என்ன பண்ணி எவ்வளவு ஓட்டுல ஜெயிச்சீங்க? உங்க வார்டுல 800 ஓட்டுல சொல்லுங்க ப்ரோ. இது ஒரு இதுவா? இல்ல நான் சொன்ன வந்து கருத்தே தப்பா ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. நான் என்ன கேட்க தப்பா இல்ல, இழிவுபடுத்துறீங்க. சொந்த கட்சிக்காரனை இழிவுபடுத்தி உட்கார்ந்துட்டீங்க. ஒரு நிமிஷம் நீங்க தப்பான, நான் இழிவுபடுத்த வரல. நான் என்ன கேக்குறேன்னா பாருங்க ப்ரோ, நீங்களும் நம்ம காரர் தான். இங்க பாருங்க, நீங்க 1000 கேள்வி கேட்கலாம், நம்ம சொல்லலாம். ஆனா நம்ம கட்சிக்காரரை அசிங்கப்படுத்தாதீங்க, நம்ம ஆட்களே பண்ணாதீங்க. அசிங்கப்படல ப்ரோ. வேலை செய்யலன்னா தவற விட்டுருக்காங்கன்னு சொல்லுங்க ப்ரோ. விமர்சனம் வைங்க. நான் விமர்சனம் வைக்கலாம் ப்ரோ. நான் புரிதா உங்களுக்கு? நம்ம ஐடி விங் நம்ம செஞ்ச வேலையை ஐடி விங் முன்னாடி செஞ்சதா பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வந்தேன். வேற ஒன்னும் பெருசெல்லாம் சொல்ல வர கருத்து வைக்கல நானு. இல்ல கரெக்ட் தான். அவங்க வந்து இப்ப நம்ம விஜய வந்து ஒரு பொருட்டா வந்து இது பண்ணிட்டாங்க, அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து பிஜேபி அதிமுக மட்டும் பேசுவோம், விஜய் எல்லாம் வளர மாட்டான் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அவ்வளவுதான். 2024 நம்ம எதுவும் பண்ணமா ஜெயிக்க வைக்கிறதுக்கு? நம்ம இங்க பேசணும், அதாண்டி எதுவும் பண்ணமா? அவங்க ஜெயிக்கலையா? அது அவங்களோட உழைப்பு தான், அவங்களோட ஐடியா தான். இது வந்து புதுசா ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை வந்து நம்ம எல்லாம் கவனிக்க எல்லாமே தான் கவனிக்க தவறிட்டோம். இங்க நம்ம பேசிட்டு இருந்த சும்மா பேசிட்டு இருந்த நம்ம அதை பத்தி பேசிருக்கோம் நினைக்காது. இது மாதிரி ஒரு இங்க ஒரு சிஸ்டம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. நான் சொல்லிடுறேன். நான் என்ன சொல்லலாம், நம்ம எல்லாம் பேசுறோம்ல, யாருன்னா ஒரு ஆள் வந்து தலைமையில கனெக்ட் பண்ணி நம்மகிட்ட பேச முடியுமா? இல்ல இப்ப இல்ல அப்படி முடியாது ப்ரோ. சும்மா அப்படி கூப்பிட்டா சும்மா அவங்களுக்கு வேலை இருக்கு ப்ரோ. எல்லாம் புரியுது ப்ரோ. எனக்கு வேலை எல்லாம் இருக்கான்னு சொல்லணும். ஐடி விங்ல யாரோ ஒரு ரெப்ரசன்ட் பண்ணலாம்ல ப்ரோ. டிஆர்பி ராஜா பல வாட்டி இங்க வந்து பேசிருக்காரு ப்ரோ ஸ்பேஸ்லயே. இப்ப உடனே நீங்க கூப்பிட்டு பேசு, அவங்கள்ட்ட சொல்லணும். எப்படி ப்ரோ? என்ன ப்ரோ? ஒரு நிமிஷம், நான் இப்ப சொல்ல, நீங்க மடிபன இப்ப சொல்ல, இப்ப முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் செய்வாங்களான்னு கேக்குறேன். வேற ஒண்ணும் இல்ல, இப்ப முடிஞ்சு போச்சு. கண்டிப்பா அது நடக்கும் கேக்குறேன். வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் மிஸ்டேக் பண்ணிருக்கோம். இல்ல நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம். எப்பவுமே திமுக ஒரு விஷயத்துல தோத்துட்டோம்னா அடுத்தது அதுல இருந்து லேர்ன் பண்ணிட்டு அடுத்த விஷயத்துல அடுத்தது அதை சரி செய்வோம். நம்ம கண்டிப்பா கழகம் சரி செய்யும், நம்புவோம். ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுவோம். இல்லங்க ப்ரோ, ஒரு 4 நாள் ஆச்சு. ஒரு நிமிஷம். இல்ல கருத்து தப்பா இருந்தா மன்னிச்சிங்க. ஆனா என்னோட கருத்து மன்னிப்பு எல்லாம் கேட்க வேண்டாம். இங்க பாருங்க, மன்னிப்பு எல்லாம் கேட்க வேண்டாம். இல்லங்க இங்க பாருங்க, இப்ப ஒரே நிமிஷம் கிஷோர், இப்பதான் வந்து ரிசல்ட் வந்துச்சு. இப்பதான் ஒரு 4-5 நாள் ஆச்சு. 4-5 நாள் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ள நம்ம ஒரு 3-4 மாசம் நம்ம கட்சி என்ன வேலை செய்யுதுன்னு பாப்போங்க. அதுக்குள்ள ஏங்க திட்டிக்கிட்டு? சரி, ஒரு நிமிஷம் ப்ரோ விடுங்க, அதை விடுங்க. இப்போ ஒரு புது அப்டேட். விஜயோட நாளைக்கு அமைச்சரவை பட்டியல் வந்திருக்கு. விஜய் வந்து முதலமைச்சர், பொது நிர்வாகம், காவல் மற்றும் உள்துறை, செங்கோட்டையன் பொதுப்பணித்துறை, என் ஆனந்த் நகராட்சி நிர்வாகத்துறை, சிடிஆர் நிர்மல்குமார் மின்சாரத்துறை, ஆதவர்ஜுனா மதுவிலக்கு மற்றும் விளையாட்டுத்துறை, அருண்ராஜ் பத்திரப்பதிவு வணிக வரித்துறை, வெங்கட்ரமணன் பள்ளிக்கல்வித்துறை, அப்புறம் ராஜ்மோகன் ஆதிதிராவிடர் நலத்துறை, முஸ்தபா சிறுபான்மையர் நலத்துறை. பள்ளி கல்வித்துறை அன்பில் மகேஷ் பார்த்தது. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு வெங்கட்ராமன் ப்ரோ. பள்ளி கல்வித்துறை ஆமா ப்ரோ. என்ன ஸ்டார்ட் ஆயாச்சுல்ல? அது கொடுக்கல ப்ரோ. கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதான் இப்போதைக்கு. நாளைக்கு இவ்வளவுதான். இனிமேல் தான் மத்தது. பேசவே தெரியாதவனுக்கு சிறுபான்மை துறை வாய்ப்பு இருக்கா? சார் ப்ரோ, நான் கீழே கமெண்ட்ல போடுறேன். மேல எனக்கு தான் போட முடியும்.
கீழே கமெண்ட்ல போடுறேன். கமெண்ட்ல போட்டிருக்கேன் பாருங்க. பள்ளிக்கல்வித்துறை வந்து ஒரு பார்ப்பனன் கிட்ட இருக்க போகுது. சூப்பரா இருக்கும்ல. அப்ப அவன் என்ன பண்ணுவானா, PM3 திட்டத்துல கையெழுத்து போட்டுட்டு உட்காந்து வேடிக்கை பார்ப்பாங்க. புரிச்சுங்களா? பாப்பார பையனுக்கு பள்ளி கல்வித்துறை. ஐயா ஒரு நிமிஷம். மேக்சிம் கார்கி மேல வாங்க கொஞ்சம். ஐயா மேக்சிம் கார்கி, உங்களுக்கு மைக் கொடுத்துருக்கேன். மைக் இருக்கா? இருக்குது. கொஞ்சம் மேல வாங்க ப்ரோ. சொல்லுங்க. கிஷோர் ப்ரோ சொல்லுங்கண்ணே புரியலண்ணே. கேக்குதா? நெஞ்செல்லாம் இடியுதுண்ணே. இது எனக்கு அவன் சிஎம் ஆனான்னு சொல்ல கூட இதாவல. பள்ளி கல்வித்துறை இப்படி ஒருத்தன்ற போகுது அப்படின்னு நினைக்கும் போது நெஞ்செல்லாம் இடிக்குது. மத்த துறையெல்லாம் குவாலிஃபைடான ஆளுக்கு தான் போகுதுன்னு நினைக்கிறீங்களா? மத்த துறையை விடுங்க. மத்த துறை வந்து இவ்வளவு இல்ல மத்த துறை வந்து இது வந்து ஒண்ணுங்க கல்விங்கிறது இல்ல. ஒரு சொல்லுங்க சார். எப்படி அதிமுக பீரியட்ல ஒரு நிமிஷம் ப்ரோ, எப்படி அதிமுக பீரியட்ல மத்த துறைகள் வந்து இதா இருந்துச்சோ, இது நாசமா போச்சா, அதே மாதிரி இந்த துறை நாசமா போயிடும்னு வைங்களேன். நான் கேட்க பள்ளி கல்வித்துறை வந்து இப்ப RSS ஓட கூடாரமாவே மாறிடுமோ அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு. ஏற்கனவே நான் சொல்லுங்க. விளையாட்டுத்துறையில இருக்க பசங்க இருக்காங்கல்ல, விளையாட்டுத்துறையிலயும் ஒரு சில பசங்களா இருப்பாங்கல்ல. நம்ம சமீபத்துல ஒரு பாராட்டு விழா நடத்துறோம்ல விளையாட்டுத்துறையில. அதுல நிறைய பசங்க கோரிக்கை வச்சாங்க தெரியுமா? அதெல்லாம் ஆதவ அர்ஜுன் நிறைவேற்றுவாரா? வாய்ப்பே இல்ல. அவனுக்கு விளையாட்டுத்துறையை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவன் ஒரு பேஸ்கெட் பால் கோச்சுன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கான். இதுல மதுவிலக்குத்துறை வேறையா? இப்ப இவரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்க போறாரு, அவ்வளவுதான். மதுவிலக்குத்துறை எனக்கு ஒன்னும் இல்ல. கிஷோரோட கவலை வேற, உங்களுடைய கவலை வேற. எழுதி வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம். பாண்டிச்சேரியிலயும் தமிழ்நாட்டிலயும் மறுபடியும் லாட்டரி புழுங்குதா இல்லையா மட்டும் பாருங்க. ஏங்க இப்போ கிஷோருடைய கவலை வேற, பேந்தருடைய கவலை வேற. நான் பேசுறது கேக்குதா? ஒரு நிமிஷம் கிஷோர், ஒரு நிமிஷம் கிஷோர். மெதுவாதான் கேக்குதா? ஓகே, இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதுங்க. ஓகே பிர்லா சார். இது இப்போ கிஷோருடைய கவலை வேற, பேந்தருடைய கவலை வேற. கிஷோருடைய கவலை ஒரு 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 பார்ப்பனர் கையில போய் அது சொல்ல முடியாதுல. அவர் அமைச்சரா இருக்காருல, அதனாலதான் இந்த மரியாதை. அவரோட கையில போய் பள்ளி கல்வித்துறை 2000 வருஷமா நம்மளை எவன் படிக்க விடாம வச்சிருந்தானோ அவன் கையில அது போகுதே அப்படின்ற ஒரு உண்மையான கவலை. அவரோட கவலை, பேந்தரோட கவலை. இன்னைக்கு ஃபுல்லா நான் கவலைப்பட்டுட்டு இருந்தது எதுன்னா, அந்த பள்ளி கல்வித்துறையை நான் நினைக்கல, இந்த அறநிலையத்துறையை தான் நினைச்சேன் நானு. ஏன்னா இது பக்கா RSS உள்ள வந்திருக்கானே CTR. நான் அதனால அவன் அறநிலையத்துறை அவன்கிட்ட போயிருமோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த 2 பாப்பார கும்பல நான் நினைக்கல, ஞாபகம் இல்லை எனக்கு. நான் அவனை நினைச்சேன். ஆனா அவனை விட ஒரு ஒரிஜினல்லாம் உள்ள பார்ப்பனர்கள் கையில போயிருக்கே அப்படின்றது நான் இன்னைக்கு நினைச்சு கவலைப்பட்டதை கரெக்டா பேந்தர் கேட்டாரு. அறநிலைத்துறை யார்கிட்ட இருக்குன்னு. அவர் அந்த கேள்வி கேட்காட்டாலும் நான் கேட்டிருப்பேன். ஏன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் முதல்ல முதுகெலும்பான ஒரு விஷயம் என்னன்னா கல்வி. அந்த கல்வி யார் கையில போகுது அப்படின்னு சொல்றத நம்ம உண்மையிலேயே கவலைப்படுறவங்க, இந்த தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியோ கல்வியிலேயோ அதை பத்தி வருத்தப்படுறவங்க, கவலைப்படுறவங்க தான் அதை பத்தி யோசிப்போம். 2வது மதம்னா என்ன? ADMK ஆட்சிக்கு வந்தா இந்த அறநிலைத்துறை இருக்காதுன்னு சொல்லிதான் அவங்க கேம்பெயினே பண்ணாங்க. அதே மாதிரிதான் இப்போ இவங்க கையில போயிருமோன்னு நினைச்சோம். ஆனா அது இன்னும் இனிமேதான் மினிஸ்டர்ஸ் போடும்போது தெரியும். ஆனா அதுவும் உண்மையிலேயே கவலைப்பட வேண்டிய துறை தான். விளையாட்டுத்துறை விடுங்க, இந்த 5 வருஷம் போச்சுன்னா அடுத்த 5 வருஷம்